மக வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு பிடிச்சவனோடவே கல்யாணம் பண்ணி வைக்கிறதுங்கிறது சரிதான். ஆனா ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளை பரிசம் போட்டு வச்சிருக்கானேங்க, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? கிழக்கு சீமை வழக்கப்படி பரிசம் போட்டா மாத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை என்னங்க பண்றது? ஜவார், பேச வேண்டியவங்களாம் நான் பேசிக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத. வாக்க உட்காரு. நான் ஒன்னும் சாவகாசமா உட்காந்து உன் கூட குசலம் பேசுறதுக்காக இங்க வரல. நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையான்னு உன்கிட்ட கேட்டுட்டு போலான்னு தான் வந்தோம். மானாமதுரை வரைக்கும் போயிட்டு வந்து சிவகங்கையில எங்க வீட்டு முன்னாடி வந்து இறங்குறோம். பொட்டிக்கடை பவுன்ராசு ஓடி வந்து விஷயம் தெரியுமாக்கான்னு அது இதுன்னு ஏதேதோ சொல்றான். நீ ஏதோ நாட்டரசன் குடும்பத்தோட உறவாடிட்டியா? ஏற்கனவே நடந்த பரிசத்தை நிப்பாட்டிட்டு உன் மகளுக்கு புதுசா அந்த மாறன் கூட பரிசம் போட போறியா? நெசமாவா? என் தம்பி அப்படிலாம் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான்னு சூடத்தை அடிச்சு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன். நான் உன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யாவாதில்ல. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் ராசதுரை? ஏதாவது பேச. என்னை மன்னிச்சிருக்க, நான் செஞ்சது தப்புத்தான். அப்படின்னா ஏதோ சந்தர்ப்பம் சொல்லல, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. பழச்சாமி ஐயா வீடேறி வந்து எல்லாரும் முன்னாடி விழுந்து கும்பிட்டு பொண்ணு கெட்ட இருக்கா. மலர் மனசுலேயும் அந்த பையன்தான் இருக்கான். அதனால் என்னாலே தட்ட முடியல. மலருக்கு மாறனை கட்டி வைக்கலாம்ட்டு நான் முடிவு பண்ணிட்டேக்கா. அப்போ என் மகன் கூட தோ நிக்கிறாளே உன் பொண்ணுக்கு பரிசம் போட்டியே, அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? மன்னிப்பு கேட்கறத தாண்டி எனக்கு வேற வழி தெரியலக்கா. இல்ல, விட மாட்டேன். நான் இத சும்மா விட மாட்டேன். கிழக்கு சீமையில இருக்கிற எல்லா பெரியவங்க வீட்டுக்கும் நான் நியாயம் கேட்டு போவேன். பரிசம் போட்டாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்கெல்லாம் ஒரு நியாயம் சொல்லட்டும். என்ன என்னையும் என் மகனையும் ஏமாத்தலான்னு பாக்குறியா? அக்கா, தேவையெல்லாம் வார்த்தை விட்டு தப்பா பேசாதக்கா. ஏய், யாரா தப்பா பேசுறது? நீயா இல்ல நானா? தகப்ப இல்லாத அனாத பையன் தானே என் மகனை நீ ஏமாத்திவிட்ட. இதே அவன் அப்பா உயிரோடு இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? தகப்ப இல்லாத மகனுக்கு துரோகம் பண்ண உனக்கெல்லாம் எப்படா மனசு வந்தது? நீ எல்லாம் நல்லா இருப்பியாடா? மாமா, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. மரியாதையா மலரை எனக்கு கட்டி கொடுத்துருங்க. நான் அமுடுதான் சொல்லுவேன். மாப்பிள்ள, நீ புரியாம பேசாதியா. மலருக்கு உன்னை கட்டிக்க விருப்பமே இல்லையா? அப்புறம் என்ன விளக்கண்ணைக்கு அழகரோட பரிசம் போட்டீங்களா? ஏன் உங்க மகளுக்கு விருப்பம் இல்லைன்னு அன்னைக்கு தெரியாதா உங்களுக்கு? தம்பி, இது எங்க குடும்ப பிரச்சனை, அதுல நீ தலையிட வேணாம், அப்புறம் நல்லா இருக்காது. அப்ப நான் கேக்குறேன், என் மகன் வாழ்க்கைக்கு ஒரு பதில் சொல்லு. அக்கா, பரிசத்தை மாத்தி பண்ணதுக்காக அழகர் அப்படி நடுத்தர விட்டுருவனா? மாமா காலமான பிறகு
நான் தானே எல்லாமே அவனுக்கு. தாய் மாமனுக்கு தாய் மாமனா, தகப்பனுக்கு தகப்பனா, தோழனுக்கு தோழனா, நான் தானே அவனுக்கு எல்லாம் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன குடி முடிவு போச்சு. மலர் இல்லைன்னா என்ன? இந்த அவளுக்கு அடுத்தது 2 பொம்பளை பிள்ளை இருக்குது. அதில் யார் வர ஒருத்திய நம்ம அளவு கட்டி வச்சு போகிறேன். இப்போ என்ன ஆகிட்டு போகுது? யார இந்த திருக்கியை நாங்கள் என்ன பண்ணிக்கணுமா? தேனு கடைசியில உன் காது கேட்காத மகளை ஏன் தலையில கட்டலான்னு திட்டம் போடுறியா நீ? ஏய், இன்னொரு தடவை என் மகளும் அந்த வார்த்தை சொல்லி சொன்னேன். யோ, காது கேட்காதல வேற எப்படியா சொல்றது? அழகு, வார்த்தையை விடாம மரியாதையா பேசு. என் மேல தப்பு இருக்குனாலதான் இன்னும் பொறுமையா பேசிக்கிருக்கேன். யோ, இல்ல என்ன பண்ணுவ? வெளியே போடா. எங்க வந்து யார மரியாதை இல்லாம பேசுற? ஊருக்குள்ள எம்புட்டு பெரிய மனுஷன் அவரு. அவரை போய் மரியாதை இல்லாம பேசுற? இனி ஒரு வார்த்தை பேசுன. ஏய், என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவ சொல்லு. பேசுறதுக்கு உன் மகனுக்கு நாக்கு இருக்காது. இந்திரா, நீங்க பேசாம இருங்க. வேலை வெட்டி இல்லாத குடிகார பைய. இவனுக்கு படிச்ச பொண்ணு கேக்குதோ? விளக்கு மாத்து கட்ட. வெளியே போடா. இப்ப சொல்றேன்டா, என் மக மலருக்கு அந்த மாறன் தான் புருஷன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடி போயிடு மரியாதையா. புரிஞ்சிடுச்சுடி, புரிஞ்சிடுச்சு. இத நீ பேசலடி, உன் பணக்கார திமிரு பேசுதுடி. நாங்கெல்லாம் ஏழைங்கன்னு தானே எங்க சம்பந்தத்தை வெட்டி விட்டுவிட்டு பணக்கார சம்பந்தத்தை தேடி இருக்கீங்க. இத பாரு, நான் என் வயிறு எரிஞ்சு சொல்றேன்டி, உன் மகன் நல்லாவே இருக்க மாட்டாடி. அவன் நாசமா போயிடுவா. இவ ஒரு நாள் அந்த மாறன் கூட வாழறாளான்னு நானும் பாக்குறேன்டி. அப்படி அவ வாழ்ந்துட்டா நான் என் புருஷனுக்கு முந்தி விரிச்சு என் மகனை பெக்கலன்னு அர்த்தம்டி. நீங்க நாசமா போவீங்கடி. இது என்னோட சாவண்டி. நீங்க விளங்கவே மாட்டீங்க. பாருங்க. ஏய், வாடா போலாம். மாமா, நீ நினைச்சா மடக்கவும் நினைச்சா முறுக்கவும் என்னவும் இதுன்னு நினைச்சிட்டல, வச்சுக்கிறேன். வாங்கடா போலாம். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம மலரு நல்லா இருப்பா. சொல்லுங்க. பாருடா, குரல் ரொம்ப தெம்பா தெளிவா இருக்கு. ஆமா, சந்தோஷமா இருந்தா தெம்பா தெளிவா தான் இருக்கும். ஓஹோ, அப்போ சந்தோஷமா இருக்கீங்க. ம், உங்க சந்தோஷத்துக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வாழ்க்கைய தொலைச்சிட்டோமே. நம்ம வாழ்க்கை இப்படி இருட்டாயிடுச்சுன்னு நினைக்கும் போது எங்க இருந்தோ ஒரு ஒளி வந்து நம்ம வாழ்க்கை மறுபடியும் நம்ம கையில கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷம். நான் தான் நேத்து நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும்னு சொன்னேன்ல. நான் சொன்னபடியே நடந்துச்சா? ம், இப்ப எனக்கு இருக்கிற சந்தோஷத்துக்கு அப்படியே போன்ல ஒரு உம்மா கொடுக்கணும்னு தோணுது. ஏய், என்னது தோணுச்சா? தோணுச்சுன்னா குடுமலரு ப்ளீஸ். 5 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், இன்னைக்காவது கூட. முடியாது. இப்போ நான் அவசரப்பட விரும்பல. முதல்ல கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் தரேன். சரியான அலுவனி ஆட்டோடி. சும்மா
சும்மா இருந்தவன்கிட்ட போய் உம்மா கொடுக்குறேன் அது இதுன்னு உசு பேத்திட்டு இப்போ முடியாதுன்னு சொல்கிற பத்தியா வெள்ளிடி நீ. ஆ நான் வில்லியா? இல்லை இல்லை, ஹீரோயின் என்னோட ஹீரோயின். ம் அது ஆமாம், நம்மளோட வில்லன் ஒருத்தன் இருப்பானே, அவன் ஒன்றும் சொல்லலையா? ஆ, யாரு? அவன் தான் ஒன்று வர்றாமா, அவன் அழகரு. அவன் ஒன்றும் சொல்லலையா? ஒன்னும் சொல்லலையாவா? அவரும் என் அத்தையும் நேரா வீட்டுக்கு வந்து சண்டை போட்டு நான் நல்லாவே இருக்க மாட்டேன்னு சாபம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஐயோ, மாமா என்ன சொன்னாரு? அவரும் பதிலுக்கு கொஞ்சம் சத்தம் போட்டுட்டு அனுப்பி விட்டுட்டாரு. பிரச்சனை முடிஞ்சது. ம், என்ன, என் அத்தை சாபம் விட்டது நினைச்சுதான் எல்லாரும் வருத்தப்படுறாங்க. நீ எதை நினச்சி கவலைப்பட வேணாம். இனிமே நம்மளை எந்த சாபத்தாலையும் சரி எந்த சக்தியாலையும் சரி பிரிக்கவே முடியாது. தைரியமா இரு. மலரே, அம்மா கூப்பிடுறாங்க, போகணும் அதானே? ஆமா, நான் வந்து பேசுறேன். விடிய விடிய பேசலாம். ஐ எம் வெயிட்டிங். ம், பை பை. பாய். ஆ வரேம்மா. விடிய விடிய பேசினாலும் ஒரு முத்தமும் தரமாட்டா, தர விடவும் மாட்டா. சரியான போங்கடி. ஹலோ அஞ்சலி. ஏ பெருச்சாலி, இந்த நேரத்தில் எதுக்கு ஃபோன் பண்ண? விக்ட்ரி, ரொம்ப பண்ணாதடா. நான்லாம் இந்நேரம் கால் பண்ண மாட்டேனான்னு எவ்வளோ பேர் தவம் இருக்காங்க தெரியுமா? அப்ப தவம் பண்றவனுக்கே ஃபோன் பண்ணி பேச வேண்டியதானே? தண்டத்துக்குன்னு எதுக்கடி எனக்கு ஃபோன் பண்ற? போடா, எவ்வளோ ஆசையா ஃபோன் பண்ண உனக்கு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுற. சரி, என்ன விஷயம் சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்ப வைக்கட்டுமா? ஏய் இருடா, சொல்றேன். ம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். எதுக்கு? உன் அண்ணனோட லவ் சக்சஸ் ஆயிடுச்சுல, அதான். 2 குடும்பமும் ஓகே சொல்லிட்டாங்களாமே. ஆமா. வாழ்த்துக்கள். ஏ லூசு, என் அண்ணனோட லவ் சக்சஸ் ஆனதுக்கு எனக்கு எதுக்கடி வாழ்த்துக்கள் சொல்ற? விஷயம் இருக்கு விக்ட்ரி. அண்ணனோட லவ் சக்சஸ் ஆனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? அப்போ நம்மளோட லவ் சக்சஸ் ஆகும் தானே அர்த்தம். நம்மளோட லவ்லயும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு தான் அர்த்தம். அதுக்கு தான் வாழ்த்து சொன்னேன். ஓ, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா? ஆ, என்ன விக்ட்ரி? இது எல்லாத்தையும் விட முதல்ல நான் உன்னை லவ் பண்ணணும். இது மட்டும் நடக்கும்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காத. உன்னோடது ஒன் சைடு லவ், அது எப்பவுமே பூட்ட கேஸ் தான். விக்ட்ரி, நானும் பின்னாடி சுத்தி சுத்தி வரேன்னு என்ன தப்பா நினைக்கிறல்ல? தப்பா நினைக்கிறதுக்கு கூட நான் உன்னை நினைக்கிறது இல்ல. உன் நினைப்பு எனக்கு எப்பவுமே வராதடி. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. பாய். இதான்டா, இப்படிதான். நீ என்னை இக்னோர் பண்றதுனாலே எனக்கு உன் மேல காதல் ஜாஸ்தி ஆகுது. யார் அவன் மடப்பைய? கார் வருது கூட தெரியாம விழுந்துக்கிறியான். யார் பாரு? போதையில இருக்கான்யா. தூக்குட. யார் பாது? சரி, வரட்டுமா? வாங்க. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நேரில் வந்து என் மகன் நிச்சயதார்த்தத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். பூசாரி தூக்குட. சரிங்க. எழுந்துங்க, எழுந்துங்க. பாத்துறேன், பாத்துறேன். அண்ணே, நீங்களா? என்னன்னு தலைக்கு மேல மக கல்யாணத்தை வச்சுக்கிட்டு குடிச்சுட்டு ரோட்ல நடக்குது அண்ணே. என்னாச்சுண்ணே? எதுக்கு அழுகுறீங்க?
ராசதுர என்ன என்னன்னு சொல்ல? ராசதுர என் மகளோட கல்யாணம் நின்று போச்சு ராசதுர. என்னன்னு சொல்றீங்க? நிச்சயம் ஆகி 2 நாளைக்கு பிறகு அந்த மாப்பிள்ளை என் பொண்ணு கருப்பா இருக்கு பிடிக்கல, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன்னு சொல்லி அவ கூட ஓடி போயிட்டாயா. என்னன்னு சொல்றீங்க? ஆமா ராசதுர, என் மக வாழ்க்கை நாசமா போச்சியா, நாசமா போச்சு. எண்ணி 1 வாரத்துக்குள்ள வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து என் மகளுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை வீட்டுல சவால் விட்டு வந்திருக்கேன் ஐயா. ஆனா கிழக்கு சீமை முழுக்க எங்க மாப்பிள்ளை தேடியும் ஒருத்தர் என் மகளை கட்டிக்க முன் வரலையா. என்னண்ணே என்னாச்சுண்ணே? நிச்சயதார்த்தத்துக்கு நீ அடிச்ச பேனர்ல உன் மக அந்த ஓடி போன மாப்பிள்ளை கூட கட்டி பிடிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கா. நீயும் அதை ஊரா போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருந்த. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல வந்து மாப்பிள்ளை கேட்கறேன்னு கேக்குறாங்க ஐயா. உன் மக வெறும் போட்டோக்கு தான் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாளா இல்ல வேற எதுவுமானு என் முன்னாடியே என் மகளை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க ஐயா. ராசேஸ்வர, அன்னைக்கு நீ எம்புட்டோ சத்தம் போட்ட, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பழக விடுற, ஏன் இப்படி பேனர் வைக்கிறேன்னு கேட்டேன். அப்ப எனக்கு உரைக்கல ரசதுர, ஆனா இப்ப வலிக்குதியா. நானே என் மக வாழ்க்கை நாசமாக காரணமாயிட்டேயா. நீ சொன்னது 100க்கு 100 உண்மையா. நம்ம காலத்துல மாதிரி பரிசம் போட்ட மாப்பிள்ளையா இருந்தாலும் பார்க்க வேண்டாம் பழக வேண்டாம்னு சொன்னாங்க. அதாயா சரி, அதாயா பொம்பளை பிள்ளை வாழ்க்கைக்கு நல்லது. இல்லைன்னா என் மக வாழ்க்கை மாதிரி நாசமா போயிரும். மாமா அவங்க சம்மந்தி வந்திருக்காங்க. அண்ணே வாமா இந்திராணி, வா வா. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க? ராசதுரம் எங்க? அவர் வெளியே போயிருக்காரு, அதனால தான் நான் மட்டும் வந்தேன். பசங்களையாவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்மா. வேலை இருக்குன்னு சொன்னாங்க, அதான். சரிங்க. சரிம்மா, 18 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் வீட்டுக்கு வர்ற. வாசல்லே நிக்கிறிய, உள்ள வாமா. அன்புக்கரசி, என்னங்க யாரு வந்திருக்கான்னு பாரு. பதினெட்டு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் நீ வரணும்னு இருந்திருக்கு. சந்தோஷம். என்ன விஷயம்னு சொல்லுமா. வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கான், அன்னைக்கே பரிசத்தை வச்சுக்கலான்னு அவர் சொன்னாரு. அதான் உங்ககிட்ட பேசி உங்க சம்மதத்தை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ராசத்துறை பார்த்து முடிவு பண்ணியாச்சுன்னா அதுல எங்களுக்கு என்ன மாத்து கருத்து இருக்க போகுது? எங்களுக்கும் சம்மதம் தான். என்ன அன்பு, சரிதானே? ஆமாங்க. ஏ மாறா, என்ன வெள்ளிக்கிழமை பரிசத்தை வச்சுக்கலாமா? உங்க விருப்பம்ப்பா. ஐயா, பேரன் வெக்கப்படுறாரு. அவனுக்கு என்னடா வைக்கும், ஆம்பளை சிங்கம். அப்போ நான் வெள்ளிக்கிழமைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட சொல்லவானே? தாராளமா சொல்லுமா. ஒரு நிமிஷம். என்னடா என் பேர் சின்ன வாயை திறக்கலையேன்னு பார்த்தேன். என்ன ஈஸ்வரி? ஒரு கல்யாண காட்சின்னு ஏற்பாடு பண்ணா பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்த பிறகுதான் மத்ததெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. நீங்க என்ன ஜாதகத்தை பார்க்காமலேயே பரிசம் போட ஏற்பாடு பண்றீங்க? இதெல்லாம் நம்ம வழக்கத்திலே இல்லையே. அக்கா, அண்ணனும் அண்ணியும் ஒருத்தர் மனசார விரும்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள மனம் பொருத்தம் இருக்குது. அது பார்த்தாதான் என்ன, ஜாதகம் இதெல்லாமே எதுக்கு? மன பொருத்தத்தை வச்சு எதுவும் முடிவெடுக்க கூடாது. ஜாதக பொருத்தம் தான் முக்கியம். நாம பாட்டுக்கு எதுவும் பார்க்காம பரிசம் போட ஏற்பாடு பண்ணி பின்னாடி ஜாதக பொருத்தம் இல்ல, மாப்பிள்ளைக்கு இந்த தோஷம் இருக்கு, பொண்ணுக்கு அந்த தோஷம் இருக்கு, இவங்களுக்கு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப போய் கல்யாணத்தை நிப்பாட்டுவீங்களா? ஏற்கனவே பொண்ணுக்கு இது 2வது பரிசம், இதுவும் அப்புறம் நின்னுச்சுன்னா. ஈஸ்வரி, எதுக்குமா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? நல்லதா பேசுமா.
அப்பா என்னோட தம்பி வாழ்க்கையில எனக்கு அக்கறை இருக்கிறதுனால தான் சொல்றேன். இதே மாதிரி தான் வெள்ளப்பாண்டி மகளுக்கு ஜாதகம் பார்க்காம கல்யாணம் பண்ணாங்க. அவ 3 நாள்ல தாலி அறுத்துட்டு வந்து நின்னா. அது மாதிரி நம்ம வீட்ல நடக்க கூடாதுன்னு தான். ஐயோ நிறுத்துத்தா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? என்ன இப்ப பொண்ணு மாப்பிள்ளைக்கு ஜாதகம் பொருத்த பார்க்கணும், அப்படித்தானே? ஆமா. அம்மா அன்புக்கரசி, இன்னைக்கு அஷ்டமி, நாளைக்கு நவமி, நாளான்னைக்கு நம்ம ஜோசியர்கிட்ட போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொருத்தம் இருக்கான்னு பார்த்துரு, சரிதானே? சரிங்க மாமா. செல்வி, அப்பா அத்தையை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட வைமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணே, இருக்கட்டும். அட போமா, போய் சாப்பிடு போ. 80 வருஷம் கழிச்சு வந்திருக்க, கூட்டிட்டு போதா. அன்பு, கூட்டிட்டு போ. வாங்க. ஒரு கல்யாண காட்சின்னு ஏற்பாடு பண்ணா பொண்ணு மாப்பிள்ளையோட ஜாதகத்தை பார்த்த பிறகுதான் மத்ததெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. மன பொருத்தத்தை வச்சு எதுவும் முடிவெடுக்க கூடாது. ஜாதக பொருத்தம் தான் முக்கியம். நீ ஏன் எப்படி இருக்க? ஒன்றும் இல்லைடா, சும்மா தான்.